ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ரீசெண்டாக படித்தேன். உலகத்திலே பெரிய கார் ராபரி யார் பண்ணியிருக்கா தெரியுமா? ஒரு தனி மனிதனோ இல்லைனா ஒரு கேங்கோ கிடையாது, ஒரு கண்ட்ரி பண்ணியிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் கொரியா ஸ்வீடன்டேருந்து 1000 வால்வோ கார்ஸ் வாங்கியிருக்கு. வாங்கிட்டு காசை கொடுக்கல. இன்னும் ஸ்வீடன் அதுக்கு இன்வாய்ஸ் ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தெஃப்டெல்லாம் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா டேட்டா பிரீச்சை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டேட்டா பிரீச்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து AWS மேசி. AWS மேசி ஆக்சுவலாக என்ன பண்ணும்? AWS மேசி வந்து ஸ்பெசிஃபிக்காக S3யில் இருக்கிற டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணுன்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், ஃபைனான்ஷியல் டேட்டா, பெர்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கா, இல்லைனா டேட்டா லீக் எதுவும் இருக்கா, அன்என்கிரிப்டடாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃப்ளாக் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஈவென்ட் பிரிட்ஜோட இன்டகிரேட் பண்ணுறதுனால அந்த டேட்டா எக்ஸ்போஸ் ஆன உடனே நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனோ இல்லைனா அதுக்கு தேவையான ஆட்டோமேஷனையும் நம்ம வந்து பண்ணலாம். இதை வந்து கார்ட் டியூட்டி அப்புறம் வந்து AWSோட செக்யூரிட்டி ஹப்போட நம்மளால் இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேசியை எப்படி S3யோட இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.